நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து ஜெயில ஒரு பக்கம் கஷ்டப்பட்டே ஆகணும். விஜய்க்கு சரியான தண்டனை வாங்கி தந்து ஒரேடியா ஜெயில தள்ளி வெண்பாவை நம்ம பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்ச்சு பை இன்ச்சு அந்த கான்ட்ராக்டை வந்து நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதையும் இவங்க ரெண்டு பேரும் சொதப்பிட்டாங்க. அதனால அவங்க கிட்ட ஆல்ரெடி இவங்க கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் பெற்றது. அது மட்டும் இல்லாம இனிமே என்ன அமௌண்ட் வாங்க போறாங்க, இது எதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் குட்டி லிஸ்டா போட போறாங்க. அதெல்லாம் சைன் பண்ணி அனுப்பணும் நம்ம ரஞ்சிதமோ ராஜேஸ்வரியும். அப்படி இல்லைன்னா அடுத்த செகண்டே இந்த கான்ட்ராக்டை நான் திரும்ப வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன கதிரேசன் இதெல்லாம் எங்க மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க கூட பிறந்த தம்பியவே குனிய வச்சு கூட்ட வச்சுவேன், அதனால உன்னெல்லாம் என்னால நம்ப முடியாது, ஒரே அடியா நான் ஓட விட்டு அடிச்சு விட்டுருவேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கதிரேசன் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம, சரி ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா இந்த இடத்துல தான் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன இதை வச்சு நீங்க என்ன எதனா பிளாக்மெயில் பண்ணீங்கன்னா, இதை வச்சு நான் என்னமா பிளாக்மெயில் பண்ண, இதை வச்சு நான் பிளாக்மெயில் பண்ண அடுத்த செகண்ட் விஜய் வெளியே வந்துருவான். விஜய் வெளியே வர்றது என்னோட நோக்கம் இல்லை, விஜய் ஒரேடியா போயிடணும், வெண்பா என் கூடவே இருக்கணும், அதுதான் என்னோட நோக்கம். என் நோக்கத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என் ஆளுங்க ரெண்டு பேர் வருவாங்க, அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் ஃபர்தரா உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு என்ன முடிவு எடுக்கணும், எங்க சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில திடீர்னு காலிங் பில் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்குது. உடனே பார்க்கணுமே நம்ம மல்லி போயிட்டு அப்படியே சும்மா ஓபன் பண்றாங்க. வெளியே பார்த்தா ரெண்டு ஆளுங்க. அவங்க இருந்து இந்த மாதிரி கதிரேசன் கூட்டாரு, கதிரேசன் தான் அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன இவங்க நீங்க சொன்னது வேற ஏதாவது சொன்னீங்க, கதிரவன் இவங்க கதிரேசன்றாங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்க, மல்லி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை மல்லி, இதெல்லாம் குழப்பம், இதுல இப்ப என்ன, இதுல எல்லாம் கேஸ் டீட்டெயில்ஸ் தான், இது வந்து நம்ம போயிட்டாங்க இது பண்ண தானே போறோம் அப்படி இப்படின்னு சொல்ல இல்ல மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மேடம், கதிரேசன் தான் மேடம் அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்னு சொல்ல, ஐயோ சார் உங்களுக்கு சொன்னா புரியாது சார், நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கண்ணடிக்கிறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்து இல்ல இங்க ஏதோ ஒரு சதி திட்டம் நடக்குது, நான் இதுக்கு உடன்பட மாட்டேன், அப்புறம் விஜய்க்கு ஒரே ஜெயில போட்டாலும் போட்டுருங்க, இது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சவுண்ட் விட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க வந்து இல்ல மேடம் எங்களுக்கே கன்ஃபியூஷனா இருக்கு, இருங்க போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நேரா போறாங்க கதிரேசன் கிட்ட, கதிரேசன் சார் இந்த மாதிரி நாங்க போனாங்க சார், எங்களுக்கு ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் இல்ல, வந்தவங்களும் ஒரு பக்கம் பேர் மாத்தி சொல்றாங்க, அது மாத்தி சொல்றாங்க, இது மாதிரி சொல்றாங்க, நீங்கள அவங்கள குழப்பி விட்டாங்க, வேற வழி எங்களுக்கு தெரியல, அங்க இருந்து நாங்களும் ஒண்ணும் பண்ண முடியல, அதனால சார் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ராஜேஸ்வரிக்கு ரஞ்சித்துக்கும் அவ்வளவு திமிரு அவ்வளவு கொழும்பு ஏற்றுக்குதா, இப்பவே நான் போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து போன் பண்றாங்க. நம்ம ராஜேஸ்வரி ஒரு பக்கம் மல்லி பக்கம் இருக்காங்க. நைஸா அப்படியே சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி திடீர்னு போன தூக்கி அந்த பக்கம் ஓடுறாங்க. உடனே நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா, மல்லி சும்மா இருந்தாலும் மல்லியோட கால் சும்மா இருக்கும், அப்படியே சும்மா டிங் 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 ராஜேஸ்வரி பின்னாடியே போய் ராஜேஸ்வரி என்ன பேசுறான்னு கேக்குறாங்க. ராஜேஸ்வரி வந்து சொல்லுங்க கதிரேசன், நான் ராஜேஸ்வரி எங்க ஆளுக்கு வந்தா அவர் சொல்றத செஞ்சு கையெழுத்து போட்டு கொடுத்தான முடியாதா, உன் இஷ்டத்துக்கு பேசியிருக்க, அது மட்டும் இல்லாம அவங்களை அசிங்கப்படுத்தி தீர்மானிச்சிருக்க. ஐயோ சார் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும், வாங்கினால கான்ட்ராக்ட் கோடி கணக்கில் வாங்கினால அதுக்கேற்ற மாதிரி நீ கொஞ்சமான எஃபெக்ட் பண்ணும், நீ எஃபெக்ட் போடுற மாதிரி தெரியல, நீ எனக்கே ஆப் வைக்க போறேன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்கு, நான் இதை வேற மாதிரி தான் டீல் பண்ண வேண்டியதாகும் அப்புறம் அப்படின்னு சொல்ல ஐயோ சார் கொஞ்ச சொல்றத கேளுங்க. அந்த மல்லி வந்து இங்க நின்று இருக்கா, மல்லியை இருக்கிற போது நான் எப்படி இந்த விஷயத்தால சொல்ல முடியும், அவர் தான் உனக்கு என்ன, நீ வேலையை செய் சார், நான் இதுல ஒரே கல்லுல ரெண்டு மங்காடிக்கலாம் நினைக்கிறேன், ஒரே அடியா விஜய் விட்டு அந்த மல்லியும் போனோம். இப்ப கேஸே வந்தாலும் அந்த இடத்துல வந்து வெண்பா உங்ககிட்ட வரணும்னாலும் இப்ப மல்லிக்குன்னு ஒரு அம்மாக்கிறான்னு சொல்லிட்டு மல்லியை தான் கூப்பிடுவாங்க, வெண்பாக்குன்னு ஒரு அம்மாக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா அவளே இல்லாம போயிட்டா சரி ஓகே வேற ஆப்ஷன் இல்லை, அடுத்தபடியா நீங்க தான் கரையின்னு உங்ககிட்ட தள்ளி விட்டுருவாங்க. அதனாலதான் சார் நான் இவ்வளவு எஃபெக்ட் போட்டுன்னு இருக்கேன், முட்டா மூதை மாதிரி பேசினுகிற இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, நீ சொன்னது கரெக்டா தான்மா இருக்கு, நானும் இப்பதான் என் மண்டியில என்ன களிமண் இருந்துச்சு, ஆனா என் களிமண் நீ கழுவிட்டுமா, செய்மா ராஜேஸ்வரி உன தப்பா புரிஞ்சுக்கட்டுமா, நிஷா பாத்தியா நமக்காக எந்த அளவுக்கு ராஜேஸ்வரி எஃபர்ட் போடுறான்னு, இதுதான் வேணும்ன்றது. ராஜேஸ்வரி நீ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கிடைச்சிருந்தா என்ன வெண்பா எங்களுக்கு கிடைச்சிட்டு இருப்பா, இப்பயும் ஒண்ணும் இல்ல, எல்லா கான்ட்ராக்டும் உனக்கு அப்படியே சும்மா ஷேரிங் நான் கொடுக்குறேன், நீ பண்ணு வேலையை என்ன பண்ண முடியும் பண்ணு, முட்டா பையன் நம்பிட்டான் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ராஜேஸ்வரி பின்னாடி நம்ம மல்லி கேட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. ஓஹோ நானா என்ன வச்சே விஜய் கதை முடிக்கலான்னு பாக்குறீங்களா, இதுக்கப்புறம் பாரு என்னோட ஆட்டம் என்னன்னு சொல்லிட்டு, நான் சும்மாவே ஆட்டம் ஆடுவேன், இப்ப வேற என்ன தூண்டி விட்டீங்க, சும்மா விட்டுருவோம்னா யார் எந்த இடத்துல அடிக்கணும், எப்ப அடிக்கணும், எங்க அடிக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும், செஞ்சு விட்டுற போறேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு பக்கம் பதட்டம் ஒரு பக்கம் பயம், என்ன பண்ண போறாங்க அடுத்து ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் குழப்பம் எதுவும் வராது, எல்லாமே
கேஷுவலாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கோம். ஆனால் அப்படி நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், ஒரே விஷயம் தான். அப்படி என்னடா ஒரே விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம், லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகிறேன்.